நேற்று ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஈவினிங் போல் சஜிக்கு என்கேஜ்மெண்ட்டு. ஷாப்லேயுமே டிஸ்பேச்சிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்லேயும் பூஜையை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அப்படியே வந்து கடகடன்னு கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு வந்து போயாச்சு. டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்திருந்தாங்க ஒரு கேங்காக. அப்புறம் வந்து என்னோட தங்கச்சிங்க 2 பேரும் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக. சாய்க்குட்டி வந்து அவளோட தம்பி மித்து வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பட் தங்கச்சி வந்து விட்டுட்டு வந்துட்டா மித்துக்குட்டி. அதனால அவளுக்கு ஒரே அப்செட். ஒரு 7 மணி பக்கம் தான் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். போனதும் பொண்ணு மாப்பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணிட்டு 2 பேரும் மோதிரம் மாற்றிக்கிட்டு கேக் எல்லாம் கட் பண்ணாங்க. ஸோ ஜாலியாக அப்படியே கலகலப்பாக இருந்தது என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். பசங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்களுமே பிளஸ் பண்ணுங்க. ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கீழே வரும் பார்த்தா புவனேஸ்வரி நின்றுட்டு இருந்தாங்க. ஜஸ்விகா மீடியா இருக்காங்கல்ல அவங்க. ஸோ இந்த குட்டி பாப்பா வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். பாப்பாவை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா புவனேஸ்வரி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க இங்கே நியர்பை தான் இருக்காங்க. பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறோம். நல்ல ஒரு ப்ளசன்ட் டைமாகவே போச்சு. அண்ட் ஃபைனலி என்னோட சாரி ஃப்ரம் செய்யன் போட்டிக் பிளவுஸுமே சாஜி தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா. பிளவுஸ் அண்ட் சாரி டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். பாய்.